Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. அது மதுரையினுடைய இதயமாக இருக்கின்ற பெரியார் பேருந்து நிலையம் அருகாமையில் கட்ராம்பாளையத்தில் இந்த விபத்து நடந்திருக்கு. அந்த விசாகா என்ற ஹாஸ்டலில் நடந்திருக்கு. இது உண்மையிலேயே நம்ம எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சம்பவம். மதுரையில் இந்த மாதிரி சம்பவம் சம்பவம் இது ரொம்ப காலம் கழிச்சு நடந்திருக்கு என்பதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இப்போ நான் அவங்க இந்த பிள்ளையை தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தேன், மீனாட்சி இந்த ஹோமில். அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்லுவது என்னென்னா, இங்கே வசதி வாய்ப்பு கம்மி. நாங்கள்லாம் இங்கே இருந்ததுக்கு காரணமே இங்கே எங்களுடைய குடும்பத்தினுடைய ஏழ்மை சூழ்நிலை. ரெண்டாவது, படிக்கிறதுக்கு வசதி அந்த இடம் இருக்குது. ரெண்டாவது, இங்கே எந்த வசதியும் கிடையாது. ஒரு ரூமில் 5 பேர் 6 பேர் தங்குறோன்னா 12 பேர் 13 பேர் தங்குறோம். நாங்கள் கேட்டோம்னா, நீ வேணால் வேறு ஹாஸ்டலுக்கு போயிருங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், விருப்பம் இருந்தால் இருங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்களுடைய ஏழ்மையினால் எங்களுக்காக நாங்கள் இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, நம்ம எல்லாம் வருத்தப்படக்கூடியது, 1 வருஷத்துக்கு முதல்ல இந்த கட்டடம் மோசமாக இருக்குது. இது மக்கள் வசிக்கக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லை, அந்த அளவுக்கு வசதியானது இல்லை. இது ஆபத்து விளைவிக்கக்கூடிய, எந்த நேரத்தில் மழை பெய்ந்தாலும் வேறு இடர்பாடு வந்தால் உடனடியாக விபத்து விளைவிக்கக்கூடியது. அப்புறம் விபத்து வந்தால் நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு மாநகராட்சி கொடுத்துருக்கு. 1 வருஷமாக இந்த மத்திய ஜோனல் ஆஃபீஸர் சிடிபோ நகரப்பிரிவு என்ன செஞ்சது? 1 வருஷம் அந்த நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் போதுமா? அதுமாரி தொடர் நடவடிக்கை இல்லை. அது ஒரு பெரிய சம்பவம், மோசமான சம்பவம். இந்த சம்பவம் நடத்துக்கு அது ஒரு காரணம் என்னென்னா, பில்டிங்கே மோசமாக இருக்கும்போது வயரிங் மோசமாக இருந்தது. அந்த வயரிங் மோசமாக இருக்கும்போது அதில் போய் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜு தான் இப்போ வெடித்து வந்துருச்சுன்றாங்க. யார் முழுமையாக சொல்ல முடியல, அவங்களுக்கு என்னன்றது தெரியல பதட்டத்தில். இப்போ என்னன்னா, இங்கே சம்பவம் 2 பேர் கேஷுவாலிட்டி ஆகி போச்சு. இப்போ இங்கே 3 பேர் இருக்காங்க கிணற்றில். இதில் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு 42ன்னு டாக்டர் சொல்கிறார். 42-50% தான் இருக்குங்க. புஷ்பா அந்த பேர். அந்த பொண்ணு என்னென்னா, நுரையீரல், இருதயம், முகம் எல்லாமே சதஞ்சு போச்சு. அதுதான் பெரிய இதாக இருக்குது. அதிலேருந்து மீட்டு வர்றது ரொம்ப சிரமம். இப்போ வெண்டிலேட்டரில் தான் செயற்கை சுவாசம் தான் கொடுத்துருக்காங்க, இயற்கையாக சுவாசம் பண்ண முடியும். மற்ற 2 பேர், ஜனனி 1, ஹனி 1 இருக்காங்க. அந்த அம்மா ஹனின்றது 58 வயசு, 65 வயசு. அது யாருமே இல்லாதனால அதுக்கு நுரையீரல், இந்த புகையை, கரும்புகையை உள்வாங்கியதுனால அதுக்கு நுரையீரல் பாதிப்பு. 2 பேருக்குமே அதே பாதிப்பு தான். அவங்களுக்கு க்யூர் ஆகிரும், அது உறுதியாக டாக்டர் சொல்லிட்டார். அதில் ஒன்றும் இல்லை. சும்மா அந்த உள்ள நுரையீரலை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மருத்துவ கருவியெல்லாம் இணைச்சிருக்காங்க. ஆக இது ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. இது ஏதோ விபத்து 10ஓடு 11ன்னு நினைக்காம இந்த அரசாங்கம் விழித்து கொண்டு மற்ற தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான இந்த மாதிரி இடங்களில், விடுதி இருக்கிற இடங்கள்லாம் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். அது தரமானதானா, உகந்ததானா, பெண்கள் தங்குவதற்கு, அதுவும் குறிப்பாக எல்லாம் பெண்களாகவே இருக்காங்க, தங்குறதுக்கு வசதியானதானா அப்படின்றத இந்த அரசாங்கம் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அது அந்தந்த நகர பிரிவுக்கு, மாநகராட்சினா நகர பிரிவுக்கு மாநகராட்சி ஆணையாளருக்கு ஆணையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த நேரத்தில் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணையிடங்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அவர் சொல்லி உடனடியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் இதை பார்த்துருக்கோம். 2 பேர் ஜிஹெச்சில் இந்த மாதிரி விபத்தை இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இந்த விபத்துக்கு கொடுக்குற காசு மாதிரி கொடுக்காம, இந்த எப்படி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும், இந்த தீக்காயம் பட்டவங்களுக்கும் மற்றும் பதட்டத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும். காயம்பட்டு, நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு ஒரு 10 லட்சமாச்சும் கொடுத்தா தான்
எல்லாமே பாவப்பட்ட குடும்பம், ஏழ்மைப்பட்ட குடும்பம். எத்தனையோ இதுக்கு இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது, மக்கள் வரி பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க, ரோடு போடுறாங்க, எல்லாமே நினைவாலயம் கட்டுறாங்க, கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடங்கள் கட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஒதுக்குற இந்த மாதிரி பாவப்பட்ட விபத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்து அதிகமான நிதியை கொடுக்கணும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்கார், இந்த பக்கம் தான் இருக்கார். எனவே அவர் இந்த விபத்தை இங்கே பார்வையிடுற அமைச்சர்கள் இதை பார்த்துவிட்டு சென்று அவர் உண்மை நிலையை எடுத்து சொல்லி உடனடியாக நிதி அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே அவங்களுக்கு உதவி அரசாங்கம் செய்ய வேண்டும். இதில் இன்றைக்கு எங்கே தங்குறதுன்ற வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஏதாவது இடம் ஒதுக்கீடு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், தொடர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது என்னென்னா, அந்த ஹாஸ்டலுடைய உரிமையாளரில் இவங்க டெபாசிட் கொடுத்துருக்காங்க. அந்த டெபாசிட் தொகையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க, வாடகையும் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வேறு இடத்துல போய் தங்குறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். எல்லாமே ஏழ்மைப்பட்ட குடும்பம். எனவே இதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இடிக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து இயங்கிட்டு வருது. அப்போ மாநகராட்சியுடைய மெத்தன போக்குன்னு இதை எடுத்து, அதான் மாநகராட்சி மெத்தன போக்கு முழுக்க நகரப்பிரிவினுடைய மெத்தன போக்கு. ஒரு வருஷத்துக்கு முதல்ல அந்த நகரப்பிரிவு தான் கொடுக்குது. ஒரு வருஷமாக என்ன செஞ்சாங்க? இந்த ஜோனலில் இருக்கிற நகரப்பிரிவு அதிகாரி இருப்பார், அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? எதுவுமே பொதுவாகவே இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எதுவுமே அதிகாரிகளும் அப்படி மாறிட்டாங்க. இந்த மாதிரி அதிகாரி எங்கள் ஆட்சி இடத்துலலாம் கிடையாது. உடனே சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேட்பாங்க, வைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கவனக்குறைவு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க அரசாங்கத்துடைய இதுதான் கவனக்குறைவு தான் இது காரணம். இப்போ 20 பேர் அடைக்கக்கூடிய இடத்துல, 20 பேர் தங்கக்கூடிய இடத்துல 40 பேரை போட்டு அடைச்சு 40-45 பேர் இருக்காங்க. இதுக்கு எதுவுமே ரினியூவல் கூட பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்க? இதே போல் நிறைய இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி இதை இப்போ மதுரையில் எத்தனை இடங்களில் ஹாஸ்டல் வசதி இருக்குது, ஹாஸ்டல் தங்குறாங்க, அந்த இடங்கள்லாம் நல்ல வசதியாக இருக்கா, வாய்ப்பு இருக்கா, தங்கக்கூடிய போதுமான இட வசதி இருக்கா, எத்தனை பேர் தங்குறாங்க என்பதில் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாத உடனடியாக நடவடிக்கை. நோட்டீஸை கொடுத்துட்டு, இந்த மாதிரி நோட்டீஸை கொடுத்துட்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் மாநகராட்சி, எங்கள் பணி முடிந்ததுன்னு சொல்ல இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த 4 வருடமாக இதே போல் பழைய கட்டத்தை இடிக்க சொல்லி இன்னும் இடிக்காமல் அப்படியே இருந்துட்டு இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம கட்சி சார்பில் ஏதாவது அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு? நாங்கள் அழுத்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் வந்தோம். கடந்த வாரம் கூட போய் மாநகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை அடங்கி மதுரையில் என்ன நிலைமை இருக்குது, வெறும் சுகாதாரக்கேடாக இருக்குது. பசுமை நகரமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியை நம்ம மாநகராட்சி தேர்ந்தெடுக்கிறோம். 3 முறை மீனாட்சி அம்மன் கோயில் பசுமை கோயிலாக அகில நம்ம இந்தியாவில் இருக்க அத்தனை கோயில்லையுமே திருக்கோயில்லையும் பசுமை கோயில் என்று சுத்தமான நிர்வாகம் பண்ணக்கூடிய கோயில் அப்படின்னு பாராட்டப்பட்டது. திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் கூட அல்ல, நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில். இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடந்தது. எனவே எங்கள் ஆட்சியை குறை சொன்ன இவங்க ஆட்சியில் இன்றைக்கி எதுவுமே சரியில்லை. அதுதான் நிலைப்பாடு. அதற்கு எடுத்துக்காட்டு மதுரையில் இனிமேல் இது போகிற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. இது மாநகராட்சி ஆணையாளரும் மற்ற அதிகாரியும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். கலாச்சாரத்துக்கே 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இதுக்கு சரியாக ஏதாவது அதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். அது சொல்லிட்டேன் நான். கலாச்சாரம் கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி விபத்தில் தான் தீக்காயன்னா அதுக்கு ஒரு இன்னும் அரசாங்கம் வழிகாட்டுதல் வச்சுருப்போம். அந்த நிதி கொடுக்காம இவன் பாவப்பட்ட குடும்பம் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நிதி கொடுக்கணும். அந்த கலாச்சாரம் சாப்பிட்டு இறந்தாலே 10 லட்சம் கொடுக்குறாரு இந்த அரசாங்கம். ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதான் இவங்களுக்கும் 10 லட்சம் கொடுக்கணும். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இது குறித்து அறிக்கை கொடுப்பார். அது எங்கள் எடப்பாடியார் பதில் சொல்லுவார். அது